டாக்டர் ராம்குமார் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய முன் நீரிழிவு, அதை பற்றி நம்ம விளக்கமாக பேச இருக்கின்றோம். இந்த முன் நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன, இது நீரிழிவு நோயோடு எப்படி வேறுபடுது, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் 22% இந்தியர்களுக்கு உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சுகருக்கு முந்தின ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ டயபெட்டிஸ், பட் இட்ஸ் அ ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன். ஓகேங்களா? இது அப்படின்னா இட்ஸ் ஒரு ஆரம்ப கட்ட எச்சரிக்கைன்னு அர்த்தம். அதாவது நீரிழிவை வெல்லுங்கள் மாரடைப்பை நிறுத்துங்கன்னு சொல்ற பிரச்சாரத்துக்கு இது ப்ரீ டயபெட்டிஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு சக்கரவாதி வரும்ன்றது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இட் ஷோஸ் தட் யூ வில் கெட் அ ப்ரீ டயபெட்டிஸ் இன் த ஃபியூச்சர். அருண் விஸ்வநாத் சார், ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கிட்ட வரும்போது அறிகுறிகள் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். அறிகுறிகள் இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒவ்வொரு நபரும் மருத்துவர் அணுகிறதும் அதற்கான தீர்வு நோக்கி போகிறதும் அப்படிங்கன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அறிகுறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா மக்கள் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சார்? நிச்சயமா சார். அதாவது ப்ரீ டயபெட்டிஸில் அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்காது. பட் ஆனால் என்னென்னா அந்த சர்க்கரை சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள், பக்க விளைவுகள் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு கண்ணில் பிரச்சனை, நம்ம சிறுநீரகத்தில் பிரச்சனை, இல்லை இருதயத்தில் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் ஆக்சுவலாக ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அறிகுறிகள் இருக்காது, ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ நம்ம ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால் தடுத்து நிப்பாட்ட முடியும். ஜென்ரலாக டயபெட்டிஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலுமே ஒரு சிலருக்கு நிச்சயமாக அந்த பக்க விளைவுகள் வரதான் செய்யுது இல்லையா? அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் தான் சரியான நிலை. ஸோ ஈவன் தோ சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட, தொந்தரவுகள் இல்லைன்னா கூட, ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இல்லை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஈவன் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சிவபால முருகன் சார், இப்போது குழந்தைகள் அப்படி இல்லாட்டி டீனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 13 வயதிலிருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த ஆரம்பகட்ட நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இருக்க முடியுமா? அதுக்கான பாசிபிள் இருக்கா சார்? குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிகமான இளம் இந்தியர்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான காரணம் அதிகரித்து வரும் குழந்தை பருவ உடல் பருமன், உடல் செயல்பாடு இல்லாமை, அதிக திரை நேரம் செலவிடுதல், டிவி, செல்போன் மற்றும் ஆரோக்கியமில்லாத உணவு உட்கொள்ளுதல், பதப்படுத்தப்பட்ட, தொகுக்கப்பட்ட மற்றும் அதிகம் சர்க்கரை உள்ள உணவுகள் உட்கொள்ளுதல் ஆகியவை இதற்கு காரணமாக அறியப்படுகிறது. உதாரணமாக, உங்கள் குழந்தை அதிக எடையுடன் இருந்தாலோ அல்லது அதிக எடையுடன் பிறந்தாலோ, குடும்பத்தில் நீரிழிவு நோய் இருந்தாலோ முன்கூட்டியே பரிசோதனை தேவைப்படலாம். ஒரு லேன்செட் என்ற ஒரு ஆய்வு அறிக்கையில் 2022 கணக்குப்படி 12.5 மில்லியன் உடல் பருமன் அதிகரித்திருக்கிறது என்று அறியப்படுகிறது. இதுவே 2025 17 மில்லியன் என்று ஆராயப்பட்டிருக்கிறது. இது உடல் பருமன் உலக சுகாதார அசோசியேஷனும் சேர்ந்து 2035 83 மில்லியனாக அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வில் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். குடும்ப நீரிழிவு நோய் இருந்தாலோ முன்கூட்டிய பரிசோதனை தேவைப்படும் என்பதை இதன் மூலம் நம்ம அறியப்படுகிறோம். இந்த தலைமுறை தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வமுள்ளவராக இருந்தாலும் அவர்கள் தெருவில் இறங்கி விளையாடுவது போன்ற உடல் சார்ந்த வேலைகளில் குறைவாக ஈடுபடுகிறார்கள். நீரிழிவு அவர்களின் வாழ்நாள் தோழராக மாறுவதற்கு முன்பு நாம் அந்த சுழற்சியை உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். டாக்டர் ராம்குமார், இப்போ சாதாரண எடை உள்ளவர்கள், அதாவது வெயிட் அப்படிங்கிறது இந்த நீரிழிவு பிரச்சனையில மிக முக்கியமாக பார்க்கப்படுது. சிலருக்கு ரொம்ப உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண எடை உள்ளவர்களுக்கு இந்த ஆரம்பகட்ட நீரிழிவு நோய் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையா? இந்த ப்ரீ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் வெயிட் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிக் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா சார்? நல்ல கேள்வி. இப்போ எல்லாரும் நினைக்கிறது குண்டா இருந்தா டயபிட்டிஸ் வரும், குண்டா இருந்தா ப்ரீ டயபிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் இந்தியா போன்ற ஏசியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட், அதாவது உடல் உறுப்புக்குள் இருக்கிற ஃபேட் அதிகம். இதுக்கு பேரு தான் தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட், அதாவது வெளியே மெல்லியது உள்ளே கொழுப்பு. ஸோ இதை ஒரு பிஎம்ஐ நம்ம செக் பண்ணும்போது நமக்கு சாதாரணமா தெரியல. ஆனா இந்த இடுப்பு சுற்றளவு மற்றும் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, செடென்டரி ஜாப்னு சொல்லுவோம், இவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரீ டயபிட்டிஸோ அதிகமாக வரும். அதுவும் முக்கியமான இதுக்கு ஏசியன் பாப்புலேஷன், இந்தியாவில கம்ஸ் ஏசியன்ஸ். அதனால அது நீங்க கண்ணாடியை பார்த்து நம்ம ஒல்லியா தானே இருக்கோம், நம்ம ஒன்றும் வராதுன்றது தயவுன்னு நினைக்க வேண்டாம்.
ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் இந்த ஃபேமிலி, அதாவது வீட்டுல யாருக்கா இருந்தாலோ, இல்ல நீங்க பாக்குற வேலை நிறைய நேரம் ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 7 to 8 hours உட்காருங்க அப்படின்னாவே நீங்க கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு அமெரிக்கன் டயபெட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிங் இஸ் த நியூ நார்ம் ஆஃப் ஸ்மோக்கிங். அதாவது நீங்க எவ்வளவு நேரம் உட்காரீங்களோ அதுக்கு நீங்க புகைப்பிடித்தலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க.